ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 2ஆம் நாள். திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் 2ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் திருவெம்பாவை பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் என்று தொடங்கி இறைவனை வாழ்த்திய மாணிக்கவாசகப் பெருமான் இப்பாடலில் பாசம் பரஞ்சோதிக்கு என்று தொடங்குகிறார். முன் பாடலைப் போலவே இப்பாடலிலும் தோழிகளுக்குள் அமையும் உரையாடலாகவே அமைந்துள்ளது. உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புவதற்குச் செல்லும் பெண்கள் அவளை புகழ்வது போல முன்னிலைப்படுத்தியே தன் பேச்சை தொடங்குகின்றனர். பொருத்தமான அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணே எனும் பொருளில் நேரிழையாய் என அழைக்கின்றனர். உறங்குகின்ற அப்பெண் எழுப்ப வந்த பெண்களின் நெருங்கிய தோழி என்பது ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது என்ற தொடரின் மூலம் சொல்லப்படுகிறது. பெண்கள் இருவர் பேச ஆரம்பித்தால் அப்பேச்சு கால நேரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும். அதுவும் அப்பேச்சு எல்லாம் வல்ல அப்பரம்பொருளை பற்றியிருந்தால் கேட்கவா வேண்டும்? அது பகலென்றும் இரவென்றும் பாராமல் நீண்டு கொண்டே அல்லவா இருக்கும். இதுபோல்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் தன் பாசம் பேரன்பு எல்லாம் அப்பரஞ்சோதியான சிவபெருமானுக்கு என்றே உரைத்தாள். அவள் அப்படி சொன்ன நாட்கள் பல. ஆனால் இப்படியெல்லாம் உறுதியாக பேசிய அவள் இன்றோ மலர்படுக்கையின் மீது பாசத்தை வைத்தவள் போல உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அவளை எழுப்ப வந்த பெண்கள் உறங்கும் பெண்ணை பார்த்து சற்று கேலியுடன் கேட்டுவிட்டனர். அவர்களின் ஏசலில் ஒருவாறு எழுந்த அந்த பெண் தன்னை எழுப்ப வந்த தோழிகள் மீது சீறி விழாமல் அவர்கள் சினத்தை தணிவிப்பவள் போல நேரிழையீர் என்கிறாள். உறங்கும் அப்பெண் எழுந்து, சீச்சி, உங்கள் வாயில் இவ்வளவு கடுஞ்சொற்கள் உண்டோ என்று தன் வியப்பை வெளிப்படுத்துகிறாள். தேவர்களுக்கெல்லாம் அருளாத தன் திருவடியை தன்னை அன்புள்ளத்தோடு வணங்கும் அடியவருக்கு எளிமையாக தந்தருள்வான் என்கிறாள். அதைத்தான் மாணிக்கவாசகப் பெருமான் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் என்கிறார். இறைவன் அறிவொளி மிக்கவனாய் ஞானாசிரியராக திகழ்பவன். ஆதலால் அவன் தேசன் என பெயர் பெற்றான். சைவர்களுக்கெல்லாம் கோயில் என்று சொன்ன அளவிலே தன்னை குறிப்பதாயிருக்கும் சிதம்பரத்தில் ஈசனாய் விளங்குகிறான். அத்தகைய சிவபெருமானுக்கு அடியவர்களான நாம் யாவரும் அன்புடையவர்கள் என்று கூறி எழுப்ப வந்த பெண்கள் உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த பெண்ணையும் தம்மோடு இணைத்து கொண்டு நீராடி இறைவனை வழிபட செல்வதாய் இப்பாடல் அமைந்துள்ளது. ஒளியான இறைவனை அடைவதே இலக்கு என்று சில சமயம் சொன்ன மனம் திரும்பவும் சோம்பலுக்கு ஆட்பட்டு மாயையில் அமிழ்ந்து விடுகிறது. அதனை திரும்பவும் இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்
மாணிக்கவாசகர். திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யா தனஞ்செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: இறைவன் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நாம் விரதம் இருக்கும் நாட்களில் நெய் உண்ணக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும், கண்களில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. ஏனெனில் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் அந்த மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி தவறாக சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும். இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில், ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால்தான் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால்தான் கடவுள் கண்களுக்கு தெரிவார். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள், தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.